ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று ஆடி வெள்ளி முதல் வெள்ளிக்கிழமை காலையில் பூஜை பண்ணது கண்டினியூவோட நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். காலையில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலே ராகுகால் அம்மனுக்கு துர்க்கை அம்மனுக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு சாயந்தரம் கோயிலுக்கு போனோம் இல்லையா, நம்ம பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கள. ஸோ சாமிக்கு மாலை கட்டலான்ட்டு நான் ரோஜா பூ தான் வாங்கியிருந்தேன். மாலை வாங்கலை. வருஷம் வருஷம் மாலை வாங்கி தான் போடுவோம் சாமிக்கு. இந்த வருஷம் மாலை வாங்கலை. சரி, நம்மளே கையில் கட்டி நம்ம ரோஜா பூ கையால் மாலை கட்டி போடலாம் அப்படின்னு ரோஜா பூ வந்து வாங்கியிருந்தேன். நிறையவே வாங்கியிருந்தேன். நல்லா கட்டிகிட்டு இருந்தேன். எல்லாம் டிவி பார்த்துட்டே கட்டிகிட்டு இருந்தேன். கீழே வந்து எங்கள் அத்தை வந்து அவங்களுக்கு தனியாக ஸ்பேஸ் வேணுன்றதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு விளக்கெல்லாம் குளிரப்படுத்திட்டு அவங்க டிவி பார்க்கட்டும். எப்பவுமே ஹாலில் அவங்க டிவி பார்த்துட்ருப்பாங்க. சரி, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு நானும் நமக்கான ஸ்பேஸ் எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ நான் மேல் ரூமுக்கு வந்துட்டேன். எங்கள் ரூமுக்கு வந்துட்டு நான் டிவி பார்த்துக்கிட்டே நான் மாலை கட்டி சாமிக்கு மாலை கட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு எல்லா வேலையும் யோசிச்சுட்டு இருந்துட்டேன். எப்படி நம்ம சீக்கிரமாக வந்து பொங்கல் வைக்கணும், டைம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தேன். நான் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு அன்றைக்கி நாள்.
எல்லா வேலையும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வந்ததும் சாமிக்கு பொங்கலுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டு பொங்கல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நான் போய் ரெடி ஆகிட்டு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். வீட்லேயும் விளக்கேத்தி சாமி தீபாராதனை காட்டியாச்சு. பொங்கல் வச்சுட்டு வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் கரெக்டாக 8 ஆகிடுச்சு. சீக்கிரமாகவே வரணும்னு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்து நேற்று பிரதோஷம் இல்லையா, பிரதோஷம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை 2 ஒன்றும் சேர்ந்து வந்ததுனால சிவனுக்கும் கோயிலில் வந்து அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சிவன் அபிஷேகம் பூஜை முடிச்சதுக்கப்புறம் தான் பொங்கல் செஞ்சு படையல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கே லேட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா வீட்டில் வந்து சாமி கும்பிட்ணும் இல்லையா, சரி அதனாலே லேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் 6 மணிக்கெல்லாம் நான் போயிட்டேன் கோவிலுக்கு. ஆனால் வீட்டுக்கு வந்தது 7 மணிக்கு மேலே தான் வந்தேன் நான். அந்த டைமில் வந்து சரி வந்துட்டோம், வந்து விளக்கேத்தி நம்ம 8 மணி ஆனாலும் பரவாயில்லன்னு ஆரத்தி காட்டிட்டு நான் முடிச்சுட்டு பக்கத்தில் வீட்டில் அங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் பொங்கல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். என் பையன் தான் இப்போ கொண்டு போய் கொடுத்தேன். நான் வச்சு கொடுத்தேன். என் பையன் போய் கொடுத்துட்டு வந்தான். அவன் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு குளிரப்படுத்திட்டு நம்ம டின்னருக்கு ரெடி பண்ணோம் இல்லையா. சரி நைட்டு வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுனால ரொம்ப பெரிய வேலையாக சமையல் எடுத்துக்காமல் வீட்டில் மாவு இருந்துச்சு, காலைல வச்சு முருங்கைக்காய் சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். சரி எல்லாேருக்கும் இட்லி ஊற்றுறது பதிலாக தோசை கொடுத்துடலாம், தோசை சுட்டு கொடுத்துட்டா இதனால் கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்றதுனால வந்து ஒரு பக்கம் சாம்பார் சூடு பண்ணி வச்சுட்டு தண்ணி சூடு பண்ணி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்படியே சாயந்தரம் வந்து கிச்சன் கொஞ்சம் சாமான்லாம் தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அங்கே இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு ஒரு பக்கம் தோசை சுட்டுக்கிட்டே அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் சாரீ வியர் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கானே. எனக்கு எல்லோ டார்க்கு, ரொம்ப ஃபுல் எல்லோவும் இல்லாமல் இது நல்ல பரவாயில்ல, ரொம்ப நல்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ப்ரெசன்டபுளாக வெள்ளிக்கிழமை மங்களகரமாகவும் இருந்த மாதிரி ஃபீலு. என்ன கலருக்கு இருந்தாலும் இந்த எல்லோ மங்களம்ன்றது நிச்சயமாக நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக அது நமக்கு பெரிய ப்ரெசன்டபுளாக தான் கொடுக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நல்ல நாள், ரொம்ப நல்லபடியாக போச்சு. ஐ மீன் முதல் வெள்ளிக்கிழமை, ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நல்லபடியாக போச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திருப்தியாக நம்ம முதல் வெள்ளிக்கிழமையிலேயும் கோயிலுக்கு பொங்கல் வச்சுட்டு அம்மனுக்கு அந்த கடமையை நான் முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எந்த தடங்களும் இல்லாமல் பண்ணது. ஐ எம் வெரி ஹாப்பி. அம்மா எனக்கு கூடவே இருக்காங்கன்றது ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. மணி 8 ஆகிடுச்சு. டைம் பார்த்துக்கிட்டே முடிக்கணும். ஏன்னா நம்ம காலையிலேருந்து வேலை பார்த்தியா ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது. சீக்கிரமாக படுக்கலான்னு பார்த்தா இப்போ என் பையன் மேக்ஸ் ஆக்டிவிட்டி இருக்குமா செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். தூக்கமாக வருதுடான்னு சொல்லிட்டு இருந்தேன். 10:30 ஆகிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு சைட் பை சைட் கிச்சனையும் துடைச்சிக்கிட்டே இருந்தேன். அதையும் நம்ம பார்க்கணும், ஏன்னா நம்ம டைம் ஆகிட்டுருக்கு இல்லையா. அதனால கிச்சனையும் துடைச்சிட்டு தோசையும் சுட்டு வச்சுட்டு அவங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அவருக்கும் எடுத்து வச்சுட்டு நான் போய் படுத்துட்டேன். அவர் வந்து சாப்பிட்டு பாருன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அவர் வர 10:30க்கு மேலே ஆகிடும். அவ்வளோ லேட்டாக ஆகுது. அதனால் சரி நம்மளால் முடியல. அது காலைல வர சீக்கிரம் எழுந்து இவர் ஆக்டிவிட்டி பண்ணணுன்னு சொன்னேன்னா, சரி அதுக்காக நான் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக நான் பையன் கூட இருந்துட்டேன். அவர் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட ஆக்டிவிட்டி பண்ண முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இன்றைக்கி என்னோடய நாள் போயிருந்தது, அதாவது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நாள் எப்படி போயிருந்ததுன்னு நல்லாவே போயிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சாரீ எனக்கு எப்படி இருக்குன்றதுன்னு சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல வீடியோலாம் பார்க்கலாம். நல்ல வீடியோ சொல்லுறது
ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் அதை பெஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், குட் நைட்.